தனித்திருந்தால் ஜெபத்தில் இருக்கணும். ஜெபம் பிதாவினால் விடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. என்னை நோக்கி கூப்பிடு, முறையிடு, பெற்றுக்கொள் என்பதே ஆகும். அந்த அழைப்பிற்கு செவி கொடுத்து அவரை சந்திக்க செல்வதுதான் ஜெபம். ஜெபம் என்பது தேவனிடத்தில் கேட்பது மட்டுமல்ல, தேவனோடு சேர்ந்து சாத்தானை எதிர்ப்பதுதான் ஜெபம். ஜெபம் என்பது சாதாரணமானது அல்ல, அது ஒரு அபிஷேகம். ஜெபத்தில் அவருடன் நேசம் வளர்க்க நேரம் கொடுக்க வேண்டும். ஜெபம் தேவனுடைய உதவிக்காக மட்டுமல்ல, தேவனுடைய உறவை தக்க வைத்துக் கொள்வதும் ஜெபம் வேண்டும். ஜெபம் தேவனை அல்ல, ஜெபிக்கிறவனை மாற்றும். பிதாவை பற்றிய ஒரு பறந்து விரிந்த மனநிலையோடு ஜெபத்திலே அமர வேண்டும். ஒரு வல்லமையான ஜெபத்துக்கு வேதம் அஸ்திவாரம். இதயத்திலே வேத வசனங்கள் நிறைய இருக்கும்போது வார்த்தை அழகா வந்து விழுகும். அந்த தேவன் பேசிய வார்த்தையை வைத்தே தேவனை பிடிக்கணும். இந்த உபவாச ஜெபம் ரொம்ப வல்லமையானது. உபவாச நேரத்தில் ஜெபிக்காமல் இருந்தால் அது பட்டினிக்கு சமமே தவிர அது உபவாசம் கிடையாது, அது ஜெபமும் கிடையாது. ஜெபத்தின் மூலம் எப்படி சிறப்பாக ஜெபிக்கலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். ஜெபத்தை பற்றிய அறிவோடு நின்று விடாமல் அது அனுபவமாக மாறி ஜெப வாழ்க்கையில் இரண்டரை கலந்து விட வேண்டும்.